அனைவருக்கும் வணக்கம். கதை நயம் சேனலில் இன்று நீங்கள் கேட்க இருப்பது அவள் ஒரு தேவதை சிறுகதை. இதை உங்களுக்காக எழுதி வாசிப்பது தேவகி பாலசுப்ரமணியன். இனி கதைக்குள் செல்வோமா? அவள் ஒரு தேவதை சிறுகதை. அம்மா அப்பாவை விபத்தில் பலி கொடுத்துவிட்டு அனாதையாக தெருவில் நின்ற 10 வயது மஞ்சுளாவை அந்த வழியே வந்த மீனாட்சி அம்மா பார்த்துவிட்டு மஞ்சுளாமை இறக்கப்பட்டு தன் வீட்டுக்கு அழைத்து வந்து ஆதரவு கொடுத்து மகளைப் போல் வளர்த்து வந்தாள். மீனாட்சிக்கு ஜீவா என்ற ஒரே மகன் இருந்தான். ஜீவாவும் மஞ்சுளாவும் அண்ணன் தங்கையைப் போல் பாசமாக பழகி வந்தனர். ஜீவா படித்து முடித்து வேலை தேடி கொண்ட பெண் மீனாட்சி தன் மகனுக்கு திருமணம் செய்ய பல பெண்களை பார்த்து கடைசியில் பிரமிளா என்ற பெண்ணை தேர்வு செய்து திருமணம் முடித்து வைத்தார். அப்பா இல்லாமல் வளர்ந்த ஜீவாவோ தாய்ப்பேச்சை தட்டாதவன். ஜீவா பிரமிளா திருமணம் முடிந்து 6 மாதத்தில் மீனாட்சி இறந்து விட்டார். பிரமிளாவுக்கோ மஞ்சுவை பார்த்தாலே பிடிக்காது. 20 வயதான மஞ்சுளா பிரமிளாவை விட அழகாக இருந்தாள். அவள் அழகை பார்த்து பொறாமை கொண்டவள் அவள் மேல் எரிந்து விழுந்தாள். ஜீவாவை மஞ்சு அண்ணா என்று கூப்பிடுவது பிடிக்காமல், ஏய் மஞ்சு, இனிமே என் வீட்டுக்காரர் அண்ணான்னு கூப்பிடாதே. அவர் என்ன உன் கூட பிறந்தவரா? நீயே ஒரு அனாதை, உனக்கென்ன உறவு வேண்டி கிடக்கு? வீட்டு வேலையை பார்த்துட்டு சோத்தை துண்ணிட்டு மூளையில் முடங்கி கிட. இனிமே அவரை சார், என்னை மேடம்னு கூப்பிடு, புரியுதா? இதை கேட்ட மஞ்சு சரி மேடம் என்று சொல்லிவிட்டு தன் வேலையை பார்க்க சென்றார். இதையெல்லாம் பார்த்தும் ஜீவா தன் மனைவியை மீறி மஞ்சுவுக்கு பரிந்து பேச முடியவில்லை. பிரமிளாவின் பேச்சு மஞ்சுவை காயப்படுத்தினாலும் அதற்கு மருந்தாக இருந்தவன் மாதவன்தான். அடுத்த தெருவில் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்த்து வருபவன்தான் மாதவன். அவன் வெளியூரிலிருந்து பிழைப்புக்காக வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வேலையில் சேர்ந்திருந்தான். மஞ்சு அடிக்கடி அந்த கடைக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க போகும்போது அவள் அனாதை என்பது தெரிந்து அவளிடம் அன்பாக பழகுவான். மஞ்சுவும் கிடைத்த அன்பை பற்றி கொண்டு மாதவனுடன் பழக ஆரம்பித்தாள். ஜீவாவும் பிரமிளாவும் வெளியூர் செல்லும் நாட்களில் மாதவன் மஞ்சுவின் வீட்டுக்கு வந்து அவளிடம் பாசமாக பேசி அவள் கையால் சமைக்க சொல்லி சாப்பிட்டு விட்டு வருவான். இப்படியே நாட்கள் வேகமாக ஓடியது. ஜீவாவுக்கும் பிரமிளாவுக்கும் திருமணம் முடிந்து 2 வருடங்கள் ஆகியும் குழந்தை இல்லை. இருவரும் கவலைப்பட்டு மருத்துவமனை சென்று பரிசோதித்து பார்த்தபோது இருவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, சீக்கிரமே குழந்தை பிறக்கும் என தெரிவித்தனர். மருத்துவர்கள் சொன்னது போல் பிரமிளா கர்ப்பமானாள். அதே நேரத்தில் மஞ்சுவும் கர்ப்பமாகி இருக்கிறாள் என்பதை தெரிந்து கொண்ட பிரமிளா அவளை அடித்து துவைத்து விட்டாள். அனாதை கழுதைக்கு ஆதரவு கொடுத்தால் இப்படி அவப்பெயரை தேடி கொடுத்து விட்டாளே, இனி இவள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, உடனே வீட்டை விட்டு துரத்துங்க என்று கணவனிடம் சத்தமிட்டாள். ஜீவாவோ மனைவியின் கோபத்தை பார்த்து பயந்து போய், பிரமிளா, நீ டென்ஷன் ஆகாதே. இந்த நேரத்தில் நீ டென்ஷன் ஆனா அது நம் குழந்தைக்கு ஆபத்து. மஞ்சுவோ அந்த கடைக்காரங்கிட்ட கெட்டு போய் கர்ப்பமா இருக்கா. அந்த மாதவனோ சொல்லாம கொல்லாம ஊரை விட்டே ஓடி போயிட்டான். வயிற்றுல குழந்தையோட அவளை விரட்டி விட்டா அது நமக்குத்தான் பாவம். குழந்தை பிறக்கட்டும், 2 பேரையும் சேர்த்து எங்காவது அனுப்பிடுவோம். அதுவரை நீ அமைதியா இரு. ஊமை கோட்டா மாதிரி இருந்துக்கிட்டு இந்த மஞ்சு இப்படி செய்வான்னு நான் நினைச்சே பார்க்கல என்று மனைவியை சமாதானப்படுத்தினான். பிரமிளா கர்ப்பமானதால் வீடே சந்தோஷமாக இருந்தது. உறவினர்கள் வந்து பிரமிளாவை தாங்கினர். சத்தான உணவுகள் பிரமிளாவுக்கு வழங்கப்பட்டது. மஞ்சுவோ பழைய சோத்தை கூட பார்க்காமல் கிடந்தாள். மாத்திரைகளும் டான்கிகளும் பிரமிளாவுக்கு வாங்கி குவிக்கப்பட்டது. மஞ்சுவோ தன் கண்ணீரையே மருந்தாக உட்கொண்டாள். நம்பியவனோ எங்கோ ஓடி போய்விட்டான். நம்பிக்கைக்கு உரிய ஜீவாவோ மஞ்சுவை வெறுத்து விட்டான். மஞ்சுவை தன் தங்கையாக நினைத்த ஜீவா இன்று தரங்கட்டவள் என்று சொல்லிவிட்டான். பிரமிளா வயிற்றில் குழந்தை ஆரோக்கியமாக வளர்ந்தது. மஞ்சு வயிற்றில் குழந்தை அழுது கொண்டே வளர்ந்தது. பிரசவ நாள் நெருங்கியவுடன் பிரமிளா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாள். உதவிக்காக மருத்துவமனைக்கு சென்ற மஞ்சுவுக்கும் பிரசவ வலி எடுத்து அவளும் அனுமதிக்கப்பட்டாள். பிரமிளாவுக்கு பிரசவம் சிக்கலாகி குழந்தை மூச்சு திணறல் வந்து இறந்து விட்டது. இதை பார்த்த ஜீவா தலையில் அடித்து கொண்டு அழுதான். பிரமிளாவோ மயக்கத்தில் இருந்தாள்.
அதே நேரத்தில் மஞ்சுவுக்கு பெண் குழந்தை பிறந்திருப்பதாக கேள்விப்பட்டு ஜீவா போய் பார்த்தபோது ரோஜா குவியலாய் குழந்தையுடன் மஞ்சு படுத்திருந்தார். ஜீவாவை பார்த்த மஞ்சு, சார், மேடத்துக்கு என்ன குழந்தை பிறந்துச்சு? 2 பேரும் நல்லா இருக்காங்களா என்று கேட்டதும் ஜீவா அழுது கொண்டே பிரமிளாவின் குழந்தை இறந்து விட்டதை கூறியதும் அதிர்ச்சியான மஞ்சுவோ, சார், மயக்கம் நிலைஞ்சு மேடம் கேட்டா தாங்க மாட்டாங்க. எனக்காக ஒரு உதவி பண்ணுங்க சார். எனக்கு உடம்புக்கு முடியல, ஏதோ செய்யுது. இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு கவலைப்பட்டேன். நீங்கள் இந்த குழந்தைய டாக்டர்கிட்ட பேசிட்டு மேடத்துக்கு பக்கத்தில் வச்சிருங்க. கெட்டு போனவ குழந்தையா நினைக்காதீங்க சார். இது நான் மீனாட்சி அம்மாவுக்கு செய்கிற நன்றி கடை. தயவு செய்து மறுக்காம குழந்தைய எடுத்துக்கோங்க சார். இதை கேட்ட ஜீவா, மஞ்சு, என்ன சார் சார்னு சொல்லி அந்நியப்படுத்தாதே, அண்ணான்னு கூப்பிடுமா. சரிண்ணா, இந்தாங்க குழந்தைய வாங்கிக்கோங்க என்று ஜீவாவின் கையில் குழந்தையை கொடுத்த கொஞ்ச நேரத்தில் மஞ்சுவுக்கு கை கால்கள் வெட்டி இழுத்து இறந்து விட்டாள். மருத்துவர்கள் பார்த்துவிட்டு, இந்த பொண்ணுக்கு பிரசவத்தை தாங்குற அளவுக்கு உடம்பும் மனசும் ஆரோக்கியம் இல்லாமல் இருந்திருக்கு என்று காரணம் கூறினர். பிரமிளா கண் விழித்ததும் பக்கத்தில் குட்டி கை கால்களை அசைத்து கொண்டு பூவாய் சிரித்த குழந்தையை பார்த்து சந்தோஷப்பட்டு ஜீவாவிடம், என்னங்க, அந்த மஞ்சு குட்டிக்கு குழந்தை பிறந்துச்சா இல்லை செத்து தொலைஞ்சிட்டாளா என்று கேட்டவுடன், நீ சொன்ன மாதிரி மஞ்சுவுக்கு பிரசவத்தை தாங்க ஆரோக்கியம் இல்லாமல் குழந்தையும் மஞ்சுவும் இறந்து போயிட்டாங்க என்று துக்கத்துடன் கூறிய போது, விடுங்க, அந்த கேடுகட்ட சனியை தொலைஞ்சது நல்லதுதான். இதை கேட்ட ஜீவாவின் மனசாட்சியோ, மஞ்சு சனியே இல்லை பிரமிளா, அவள் ஒரு தேவதை, நம்ம குடும்பத்தை வாழ வச்ச குலவிளக்கு என்று மஞ்சுவை உயரத்தில் வைத்து பார்த்தான். கதை முடிந்தது. இந்த கதையை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காம கதை நயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.